Greetings everyone. நம்ம டெய்லி prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, who was selected as the NATO Secretary General அப்படின்னு கேட்டிருக்காங்க. NATO பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் மார்க் ரூட்டே அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜென் ஸ்டால்டன்பர்க் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. ஸோ இப்போ இதுக்கப்புறமா யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் ரூட்டே தான் இருக்க போறாங்க. அடுத்தது, who is appointed as the chairperson of தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல தலைவரை பார்த்தோம்னா மணிக்குமார் அப்படிங்கிறவங்கள ஜஸ்டிஸ் மணிக்குமார் அவர்கள் தான் தலைவராக வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 4 பேர் கொண்ட குழு அந்த பேரை பரிந்துரை செய்யணும். அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க, செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, அடுத்தது பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க, அடுத்தது பார்த்தோம்னா ஸ்பீக்கர் இருப்பாரு, சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்பீக்கர் இருப்பாங்க, கடைசியா பார்த்தோம்னா நமக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 பேர் கொண்ட குழு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேரை கவர்னர் கிட்ட சொல்லுவாங்க, கவர்னர் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், அடுத்தது ஹோம் மினிஸ்டர், அடுத்தது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இவங்க தான் அந்த 4 பேர். ஸோ இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 3 வருஷம் இல்லாட்டி அவருக்கு 70 வயசு வர வரைக்கும் இருக்கலாம். சரியா? ரெண்டுத்துல எது ஏர்லியரா வருதோ அது வரைக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், who is appointed as the pro tem speaker of 18th Lok Sabha? 18வது லோக்சபாவின் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பர்த்ருஹரி மாத்தப் அப்படிங்கிறவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடைக்கால சபாநாயகர் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பணிகள் 2. முதல்ல யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். சரியா? முக்கியமான விஷயம், யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. இவருடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு புதுசா ஒரு 543 பேரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பர்த்ருஹரி மாத்தப் அப்படிங்கிறவங்கள இடைக்கால சபாநாயகராக பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடைக்கால சபாநாயகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய புதுசா இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 542 எம்பிக்களுக்கும் பதவி பிரமாணம் அப்படிங்கறத செஞ்சு வைப்பாரு. ஓகேவா? ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்பீக்கரோட எலெக்ஷனை நடத்துவார். ஓகேங்களா? ஸ்பீக்கரோட எலெக்ஷன் நடத்தி ஸ்பீக்கர் தேர்வாகிற வரைக்கும் இவர் தான் ஸ்பீக்கரா இருப்பார். ஓகேவா? ஸோ ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறதும் இவருடைய பணிகள்ல வரக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்து ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறமா இவருடைய பதவி அப்படிங்கிறது அதோட ஸ்டாப் ஆயிரும். சரியா? அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றோம், இடைக்கால சபாநாயகர் புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் அவருடைய பணிகள். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்த்ருஹரி மாத்தப் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, a one-man commission has been set up to investigate the கள்ளக்குறிச்சி poisoning incident is headed by whom அப்படின்னு கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் பற்றி விசாரிக்க யார் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையில் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில தான் நியமிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இவருக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க இதை விசாரிச்சு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க. சரியா? So last question, who has been appointed as the vice chief of army அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராணுவத்தின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராணுவத்தினுடைய தலைவராக சமீபத்தில் சீஃப் ஆஃப் ஆர்மி அப்படிங்கிறவங்கள பார்த்தோம். உபேந்திர திவேதி அவர்கள் தான் சீஃப் ஆஃப் ஆர்மியா சமீபத்தில் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி துணை தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜா சுப்பிரமணி அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.